Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். பழனியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அந்த செக்கு கொடுத்தே எந்த விதமான பணம் இல்லாத போதும் செக்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே ஒரு மர்மம் இருக்குல்ல. அப்போ இதில் இந்த அதாவது பழனி முருகன் கோவில் தண்டாயுதபாணி சுவாமிகள் அறக்கட்டளை அந்த நிலத்தை தனியார் ஒருவர் விற்றது, 2 நபர்கள் வாங்கினதில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவிக்கப்படுகிற சிஐடியினுடைய விசாரணை நிச்சயமாக உண்மையை கொண்டு வராது. இந்த வழக்கை நாள் கடத்தி இழுத்துட்டு போய் இதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு இந்த அரசு செய்யக்கூடாது. ஒரு தூய்மையான அரசு அப்படின்னு சொன்னால் அந்த தூய்மையை நீங்கள் 100 இடத்துல போய் நாங்கள் தூய்மையான அரசு, நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்லுவார்கள். அதனால் கோவில் சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் தன்னவர்களாக இருக்கலாம், வேற யார் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யக்கூடாது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.